காலையிலே இயர்லியா எந்திரிச்சுட்டு, குளிச்சுட்டு, நல்லா கிளம்பிட்டு, இந்த கியூட்டான பவ்வையும் தலையில மாட்டிக்கிட்டு, எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க வால்கென்பர்க் தான் வந்திருக்கோம். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான். இந்த கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா? அதுக்கான டெக்கரேஷன்ஸு அந்த மாரி கிறிஸ்மஸ் ரிலேட்டடான இருக்க எல்லா பொருளுமே வந்து தனித்தனியா அங்கங்க ஒரு மார்க்கெட்டா போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு நாங்க பிளான் பண்ணி 2 ட்ரெயின் ஏறி நாங்க வந்து கரெக்ட்டா போயிட்டோம். அப்புறம் கடைசியா அந்த 2ண்ட் ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த 2ண்ட் ட்ரெயின்லேருந்து 3rd ட்ரெயின் மட்டும் கொஞ்சம் போணும். சும்மா 2 ஸ்டாப் தான். அங்கேருந்து அந்த ஊரோட ட்ரெயினில் போனோம். அதை மட்டும் ஓடி போய் ஏறணும். எப்படியோ வந்து போயாச்சு. ட்ரெயினில் இறங்கி இங்கே வந்ததுக்கப்புறம் முன்னாடியே இங்கே க்யூட்டாக அழகாக ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சுருந்தாங்க. அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கே இருக்க மேப்பை பார்த்துட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே அப்படியே முன்னாடியே வந்து ஹேஷ் போட்டு வால்கென்பர்க்னு போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. அப்புறம் போகிற வழியில் ஃபுல்லாக நிறைய டெக்கரேஷன் இருந்தது. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால் அப்படியே ஒன்று ஒன்றையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பேசிக்கிட்டே பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம். ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து அந்த வால்கென்பர்க் மார்க்கெட்டுக்கு நாங்கள் போன மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் தூரம் தான். என்னதான் சோம்பேறியாக இருந்தாலும் போகிற வழி ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்க்க பார்க்க ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே ஒரு வழியாக நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்தோம். அப்புறம் அங்கே நாங்கள் புக் பண்ண டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே வந்தாச்சு. அங்கேயுமே டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. எஸ், நாங்கள் இந்த கேவுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இங்கே எப்படின்னா இந்த மாதிரி ஒரு குகைக்குள்ளே தான் இந்த மார்க்கெட்டை வந்து வச்சுருப்பாங்க, கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுன்னு. இப்போ இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்ச அப்புறம் இதை வந்து நார்மலாக டூரிஸ்ட்டுக்கு வந்து பார்க்க விட்டுருவாங்க. இதுக்குன்னு நிறையா பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி டூரிஸ்ட்டுக்கு விட்டுருவாங்க. யூஸ்வலாக இங்கே நெதர்லாண்ட்ஸில் எதுனாலுமே சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க இல்லை வேறு எதுனாலும் சரி, நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கணும். இல்லை ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தால் இந்த டைமுக்கு தான் நம்ம புக் பண்ணியிருப்போம். அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக போயிடணும். சப்போஸ் அந்த டைமை மீறி நம்ம போனோம் அப்படின்னா ஈவன் நம்ம காசு கட்டியிருந்தாலுமே அவங்க வந்து அதை நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இங்கே எதுனாலும் நம்ம பிளான் பண்ணணுன்னாலுமே ஆன் டைமில் போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம அமௌண்ட்டு தான் வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் வந்து அன்றைக்கி சுற்றி பார்க்குற டேவுமே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆயிரும். சரி, ஓகே, இப்போ உள்ளே என்னென்னலாம் இருந்ததுன்னு பார்க்கலாம். உள்ளே போனோன்னுமே வெளியில் தான் டெக்கரேஷன் நிறையா இருக்குன்னு பார்த்தா உள்ளே அதுக்கு மேலே டெக்கரேஷன் அதுவும் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு உள்ளே போனால் இங்கே பாருங்கள், பல்லி பூச்சி எல்லாம் அவ்வளோ இருக்குது. ஆக்சுவலி நானுமே நிறைய எங்கள் ஸ்டோரில் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் எப்படி இந்த பிள்ளைங்க வச்சு விளையாடுங்கன்னு எனக்கு தெரியல. எனக்குலாம் அது தொடுறப்பவே ஒரு மாதிரி இருக்கும். இது டெக்கரேஷன்ஸாகவும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்காகவும் அந்த மாதிரி ஒரு டாயாகவும் இருக்குது இங்கே நிறையா. அப்புறம் பூனை ஆந்தை அதுவும் இருந்தது. அடுத்து வந்து இந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா கேண்டில் ஏற்றுறதுக்கு, அந்த இதுவும் நிறையா பார்த்தோம். சூப்பராக இருந்தது பார்க்கவே. அது எப்படின்னா உள்ளே வந்து நம்ம கேண்டில் ஏற்றி விட்டோம் இந்த மாதிரி அந்த டிசைன் வெளிச்சமாக தெரியும் போல். நல்லா இருக்குல்ல?